வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது வைஷ்ணவி புஷ்பராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஏமனின் தாக்குதலால் தளர்ந்த அமெரிக்க கடற்படை கடல் போர் வரலாற்றையே மாற்றிய புதிய சூழ்நிலை. ரஷ்யா விமான நிலையங்கள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் நேரம் வரும், கிரெம்லின் மாளிகை எச்சரிக்கை. ட்ரம்ப் புடின் 70 நிமிட தொலைபேசி உரையாடல். உக்ரைன் போர் இஸ்தான்புல் பேச்சுவார்த்தைகள் குறித்து முக்கிய விவாதம். தெஹ்ரானிற்கு ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் விஜயம். புதிய உச்சம் அடைகின்றது ஈரான் ரஷ்யா உறவு. உக்ரைன் போருக்கு ரஷ்யாவிற்கு முழுமையான ஆதரவு, வடகொரியா உறுதி. 12 நாடுகளுக்கு அமெரிக்கா தடை உத்தரவு. ட்ரம்ப் உத்தரவில் ஈரானும் சோமாலியாவும் அடங்கிய புதிய பட்டியல் வெளியீடு. செங்கடல் பகுதியில் ஏமன் படைகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்க கடற்படையின் சக்தியை மிக தீவிரமாக சோர்வடைய செய்கின்றன. இது நவீன கால கடல் போர் வரலாற்றில் மிக முக்கியமான மாற்றத்தை உருவாக்கியிருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். 30 அமெரிக்க போர்க்கப்பல்கள், அதாவது அமெரிக்க கடற்படையின் சுமார் 10% செங்கடல் பகுதியில் இயங்குகின்றன. USS ஹாரி எஸ் ட்ரூமன் விமான கப்பல்களிலிருந்து 3 போர் விமானங்கள் மொத்தம் $201 மில்லியன் மதிப்பில் அழிந்திருக்கின்றன. கடந்த ஆண்டில் 2 அமெரிக்க கடற்படை வீரர்கள் காணாமல் போய் அவர்களின் உடல்கள் ஏமனின் கரையிலிருந்து பல 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் மீட்கப்பட்டன. இந்த வீரியமான தாக்குதலை எதிர்கொள்வதற்காக மட்டும் $1.5 பில்லியன் தாண்டுகின்ற ஆயுதங்கள், ராக்கெட்டுகள் மற்றும் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் ஏமன் எவ்வாறு புதிய போர் யுக்திகளை பயன்படுத்துகின்றது என்று பார்த்தால், இரவு பொழுதுகளில் திடீரென்று தாக்குதல் நடத்தும் முறை, தண்ணீர் மேற்பரப்புக்கு மிக அருகில் பாயும் கிளைட் மிசைல்ஸ், கண்டறிவதை கடுமையாக சிரமப்படுத்துகின்ற தொழில்நுட்பம், அதிக துல்லியத்துடன் செயல்படுகின்ற ட்ரோன் தாக்குதல்கள், தீவிரப்படுத்தப்பட்ட மோசடி யுக்திகள், தவறான ரேடர் தரவுகள் மூலம் எதிரியின் கண்காணிப்புகளை குழப்பும் உக்திகள் என்று ஏமன் படைகள் புதிய போர் யுக்திகளை பயன்படுத்தியமே அமெரிக்காவிற்கு சிக்கலாக அமைந்துள்ளது. இந்த சிக்கலான சூழ்நிலையை எதிர்கொள்வதில் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் மிகுந்த கவலையாக உள்ளார்கள் என்று கூறப்படுகின்றது. ஏமன் படைகள் இப்போது சாதாரண எதிரிகள் அல்ல, அவர்கள் ஒரு சவாலான, திறமையான ராணுவ சக்தியாக வளர்ந்துள்ளார்கள் என்று பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு வல்லுநர்கள் இது பற்றி என்ன கூறுகின்றார்கள் என்று பார்த்தால், இந்த தாக்குதல்கள் நம்மை பயிற்சி கொடுக்கின்றன என்பது உண்மைதான், ஆனால் இந்த பயிற்சிக்கான செலவு மிகவும் கொடூரமானது என்கின்றார்கள். ஏமனின் ஏவுகணை தொழில்நுட்ப மேம்பாடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாகவும் ஆபத்தான வகையிலும் வளர்ந்துள்ளது. கடற்படை மீது ஏற்பட்ட தாக்கங்களை பொறுத்தவரையில் கடற்படையின் மீதி இயக்கங்களில் தாமதம், ஏனெனில் முக்கிய கப்பல்கள் செங்கடலில் நீண்ட நாட்களாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகும். அமெரிக்காவின் அடுத்த கட்ட ராணுவ திட்டங்கள், போர் மூலோபாயங்கள் மறு ஆய்வுகளுக்குள் இழுக்கப்படுகின்றது. இனி கடல் போருக்கு தயாராக இருப்பது என்பதே புதிய சவாலாக அமைகின்றது என்றே பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றார்கள். செங்கடலில் நடக்கின்ற இந்த பிரமாண்டமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் அமெரிக்காவின் ஆளுமை, ராணுவ வர்த்தக உறவுகள் மற்றும் நீர்வழி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான உலகளவிலான ராணுவ பார்வைகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏமன் படைகளின் எதிர்பாராத தாக்குதல்கள் அமெரிக்க கடற்படையின் மரபுவழி பாதுகாப்பு முறைகளை சோதிக்கின்றன. இது இனியொரு புதிய கடற்படை புரட்சிக்கு அத்திவாரமாக அமையும் என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். உக்ரைன் தனது ட்ரோன் தாக்குதலின் மூலம் ரஷ்யாவின் முக்கிய விமான தளங்களை இலக்காக கொண்டு தாக்கியதை தொடர்ந்து சரியான நேரத்திலும் எங்களுக்கேற்ற முறைகளிலும் பதிலடி கொடுக்கப்படும் என கிரெம்லின் மாளிகை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உக்ரைன் தாக்குதல்கள் ரஷ்யாவிற்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவிகளை குறைத்த பின்னணியில் இடம்பெற்றிருக்கிறது. உக்ரைன் தாக்குதலுக்கு பின்னால் ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையாக ஆதரவளித்துள்ளதாகவே ரஷ்யா குற்றம் சாட்டுகின்றது. உக்ரைன் அரசு மேற்கொண்டுள்ள இந்த தாக்குதல் ஒரு தீவிர பயங்கரவாத நடவடிக்கையாகும் என்றும் ரஷ்யா கூறுகின்றது. இந்நிலையில் இதற்கு ரஷ்யா எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. உகந்த நேரத்தில் ரஷ்யாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்பதே அந்த எச்சரிக்கையாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை தீவிரமாக கண்டிக்குமாறு கிரெம்லின் மாளிகையும் அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் ஆக்சியஸ் வெளியிட்ட தகவல்களின்படி ட்ரம்ப் இந்த தாக்குதலை துணிச்சலான நடவடிக்கை என்றே குறிப்பிட்டார். ஆனால் அதே சமயம் இது அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக அமையக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ட்ரம்பின் நெருங்கிய வட்டாரத்தின் தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல் புடினின் கோபத்தை தூண்டியதாக இருக்கலாம். இது மிக கடுமையான ரஷ்யாவின் பதிலடிக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்காக உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்போது அதிக சிக்கலான சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைன் மேற்கொண்டுள்ள இந்த தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் மோதல் ஒரு புதிய திருப்பமாகவே பார்க்கப்படுகின்றது. கிரெம்லின் எச்சரிக்கை செய்தபடி ரஷ்யா எப்போது எப்படி பதிலளிக்கும் என்பது தற்போது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றமை
முக்கிய விடயமாகும். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடினிடையே உக்ரைன் நிலைமையும் மத்திய கிழக்கு சூழ்நிலையும் குறித்து 70 நிமிடங்கள் நீடித்த தொலைபேசி உரையாடல் நேற்று இடம்பெற்றது. இந்த தகவலை கிரெம்ளின் பாதுகாப்பு மற்றும் உதவியாளர் யூரி உஷோகோவ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இந்த உரையாடல் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெற்ற 4வது தொலைபேசி உரையாடலாகும். இது சுமார் 1 மணி 10 நிமிடங்கள் வரை நீடித்தது. உரையாடலின் தொடக்கத்தில் உக்ரைன் நிலைமை குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றது. புடின் இஸ்தான்புலில் நடைபெற்ற ரஷ்யா உக்ரைன் 2வது கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவுகளை ட்ரம்பிடம் விளக்கியதாகவும் பின்னர் மத்திய கிழக்கு நிலவரங்கள் குறித்தும் இருவரும் தங்களது பார்வைகளை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இரு தலைவர்களும் இந்த உரையாடலை நேர்மறையானதும் பயனுள்ளதுமாகவே விவரித்துள்ளார்கள். மேலும் எதிர்காலத்தில் தொடர்ந்து தொடர்புகள் வைத்திருக்க தயாராக உள்ளதாகவும் உறுதியளித்திருக்கின்றார்கள். இந்த உரையாடலை ஏற்படுத்த முன்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான பல்வேறு நிலை அதிகாரிகளும் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். கீவ் அரசு மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பின் இஸ்தான்புல் பேச்சுவார்த்தையின் முடிவுகளை தொடர்ந்து இரு தலைவர்களும் நேரடி தொடர்பில் கலந்துரையாடுவது அவசியம் என்று கருதி இந்த உரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த உரையாடல் உலக அரசியல் சூழ்நிலையில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. உக்ரைன் போர் தொடர் நிலையில் இரு உலக சக்திகளை நேரடியாக உரையாடி வருகின்றார்கள் என்பது சமாதான முயற்சிகளுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் விரைவில் ஈரான் தலைநகரான தெஹ்ரான் நோக்கி அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் என ஈரானின் ரஷ்ய தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விஜயம் 2 நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள விரிவான மூலதன ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கு பிந்தைய முக்கிய அத்தியாயமாக கருதப்படுகின்றது. ஈரான் மற்றும் ரஷ்யா இடையே சமீபத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ள விரிவான ஒத்துழைப்பு ஒப்பந்தமானது வர்த்தகம், எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஆகியவற்றில் மிகுந்த கவனத்தை செலுத்துகின்றது. இது மேற்கத்திய நாடுகளால் பொருளாதார ரீதியாக தடையீடு செய்யப்பட்டுள்ள இரு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வருகின்ற அழுத்தமான நம்பிக்கை திறனை காட்டுகின்றது. 2024ஆம் ஆண்டு ரஷ்யா ஈரானின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்த மிகப்பெரிய வெளிநாட்டு நாடாக மாறியது. இயற்கை எரிவாயு திட்டங்களில் மட்டும் $8 பில்லியன் முதலீட்டில் ஏற்கனவே 5 பில்லியன் ஒப்பந்தங்கள் நிறைவு பெற்றன. இரு நாடுகளுக்கும் இடையே யுரேஷிய பொருளாதார யூனியன் EAEUடன் இலவச வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் முழுமையான பொருளாதார ஒருங்கிணைப்பு விரைவில் இடம்பெறவுள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். ரஷ்யாவின் MIR மற்றும் ஈரானின் ஷெட்டாப் எனப்படுகின்ற வங்கி பரிவர்த்தனை முறைகள் இணைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கிடையே பணப்பரிமாற்றம், வணிகம், மாணவர்கள் செலுத்தும் கட்டணங்கள், சுற்றுலா செலவுகள் உள்ளிட்ட அனைத்தும் மிகவும் எளிமையாக இடம்பெற தொடங்கியுள்ளது. INSTC எனப்படுகின்ற இந்த பன்னாட்டு போக்குவரத்து திட்டம் இந்தியா, ஈரான், அசர்பைஜான், ரஷ்யா, மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பா ஆகிய நாடுகளிடையே 7200 கிலோமீட்டர் நீளமுடைய பலமுக போக்குவரத்து வழித்திட்டமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா ஈரானின் வழியாக எரிவாயு கடத்தும் திட்டங்கள் தற்போது இறுதி பேச்சுவார்த்தையில் கொண்டுவர முயற்சியில் உள்ளது. இதற்காக ரிஷாத் அஸ்ட்ரா ரயில்வே திட்டத்திற்கு 50,000 ஹெக்டேர் நிலம் வாங்குகின்ற முயற்சியும் உள்ளதாக கூறப்படுகின்றது. புதின் மேற்கொள்ள தெஹ்ரான் விஜயத்தில் INSTC திட்டத்தின் முன்னேற்றம், புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் வங்கி சேர்ந்த மேலாண்மை விவாதங்கள் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட நிலையான கூற்றவின் தொடக்கமாகவும் பன்னாட்டு சக்திகளுக்குள் மையமாக மாறுகின்ற நேரத்தை குறிக்கக்கூடியதாகவும் உள்ளது. ஈரான் தேசிய பாதுகாப்பு அமைப்பின் பிரதிநிதி சையத் முகமது ஹாசேமி சமீபத்தில் மாஸ்கோவில் அதிபர் புதினை நேரில் சந்தித்து ஈரானின் உச்ச தலைவர் அளித்த முக்கிய செய்தியை தனிப்பட்ட முறையில் வழங்கினார். இது இரு நாடுகளுக்கிடையான அதிகபட்ச நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் செயல் என்றும் புதிய நிலைப்பாடுகளுக்கான அடிப்படை அமைப்பாக விளங்கும் என்றும் கூறப்படுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கைகளை முழுமையாக ஆதரிப்பதாக வடகொரியா தலைவர் மீண்டும் உறுதியளித்துள்ளார். இந்த வலுவான ஆதரவு அறிவிப்பானது ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்ற செயலாளர் கிம் ஜாங் உன்னை நேரில் சந்தித்த பிறகு வெளியிடப்பட்டுள்ளது. வடகொரிய அரசு தகவல் நிறுவனமான KCNA இது பற்றி கூறுகின்ற போது, உலக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து பிரச்சினைகளிலும் குறிப்பாக உக்ரைன் சம்பவம் தொடர்பாகவும் ரஷ்யாவின் நிலைப்பாட்டுக்கு கிம் ஜாங் உன் தீர்மானமான நிபந்தனை இல்லாத ஆதரவை தெரிவித்தார். குறிப்பாக 2024 இறுதியில் பரவலாக ஏற்பட்டிருந்த ஒரு பலத்த சந்தேகம் வடகொரியா ரஷ்யாவிற்கு சிப்பாய்களை அனுப்பியுள்ளது என்பதுதான். இது 2025 ஏப்ரல் மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. ரஷ்யாவின் ஹோர்ஷ் பிராந்தியத்தில் வடகொரிய சிப்பாய்கள் நிலைவராக செயற்படுவது கண்டறியப்பட்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உக்ரைன் சுதந்திரப் படைகள் தாக்கிய பகுதிகளிலும் வடகொரிய வீரர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. இந்நிலையில் தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும்
8 நாடுகள் சேர்ந்து மானிட்டரிங் குழு ரஷ்ய வடகொரிய ராணுவ கூட்டணியை சட்டவிரோதம் என்று அறிவித்தது. இது ஐநா விதிமுறைகளுக்கும் தடைக்கால உத்தரவுகளுக்கும் எதிராகும் என்றும் தெரிவித்தனர். இந்த ஒத்துழைப்பு மூலம் வடகொரியா தடை செய்யப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு நிதி திரட்டிக் கொண்டிருக்கிறது என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் மானிட்டரிங் குழு மேலும் இதுபற்றி கூறுகின்ற போது ரஷ்யா வடகொரியாவின் அணு ஆயுத திட்டத்தை மேம்படுத்துவதற்காக மேம்பட்ட தொழில்நுட்பங்களை வழங்கியிருக்கலாம் என்றும் கவலை வெளியிட்டது. ஏப்ரல் மாதம் வடகொரியா தனது முதல் கடற்படை கப்பலான ஷோ ஹியோங்கை அறிமுகப்படுத்தியது. பாதுகாப்பு வல்லுநர்கள் இதை பார்த்து இது ரஷ்யா வழங்கிய தொழில்நுட்ப உதவிகளின் விளைவாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியது. உலக நாடுகள் பெரும்பாலும் ரஷ்யா மேற்கொள்ளும் உக்ரைன் போரை கண்டித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் வடகொரியாவின் நிபந்தனை இல்லாத ஆதரவு பெரும் சர்ச்சையையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் தென்கொரிய அதிகாரிகள் வடகொரியாவின் உண்மையான ராணுவ பங்களிப்பை முன்பே கண்டனம் செய்திருந்தார்கள். வடகொரியா ரஷ்யா ராணுவ ஒத்துழைப்பு தற்போது உலக அமைதிக்கு நேரடி அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐநா உள்ளிட்ட நாடுகள் இதற்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்பதை அடுத்த கட்ட சூழ்நிலையை தீர்மானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்காவில் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 12 நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் மீது நுழைவுத் தடையை அறிவித்துள்ளார். இந்த தடையானது ஜூன் 9ஆம் தேதி மதியம் 12 மணியளவில் அமலுக்கு வரும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான், மியான்மர், ஷாத், ஹாங்கோ, ஈக்வடோரியல் கினி, எரித்ரியா, ஹைதி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை புரூண்டி, கியூபா, லாவோஸ், சியாரா லியோன், டோஹோ, துர்க்மெனிஸ்தான், வெனிசுவேலா ஆகிய நாடுகள் பகுதி தடைக்கு உட்பட்ட நாடுகளாக காணப்படுகின்றன. இவை மீது முழுமையான நுழைவு தடை அல்ல, ஆனால் தற்காலிக சில வகை விசாக்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றே CBS நியூஸ் தெரிவித்திருக்கின்றது. நம் நாட்டை பாதிக்க விரும்புவோருக்கு அனுமதி இல்லை என்றே எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட வீடியோவில் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நம் நாட்டுக்கு தீமை செய்ய நினைக்கின்றவர்கள் நுழைய அனுமதிக்க மாட்டோம். இந்த நாடுகள் பயங்கரவாதிகளின் பரவலான உள்ளீடுகளை கொண்டிருக்கின்றன. விசா பாதுகாப்பு விவகாரத்தில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. பயணிகளின் அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியாத நிலை, குற்ற வரலாற்றின் பதிவுகள் சரிவர பராமரிக்கப்படவில்லை மற்றும் அமெரிக்காவில் அதிக விசா மீறல் ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நாடுகளிலிருந்து பாதுகாப்பாக மற்றும் நம்பகமாக சோதிக்க முடியாத இடங்களிலிருந்து வெளிநாட்டு குடிமக்களை நாம் ஏற்க முடியாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலராடோ மாநிலம் ஃபால்ட் நகரில் ஒரு ஆதரவற்ற இஸ்ரேல் ஏற்பட்ட கூட்டத்தில் எகிப்தைச் சேர்ந்த முகமது ஷப்ரி ஜொலிமான் என்ற நபர் பெட்ரோல் குண்டை வீசிய சம்பவத்தை அடுத்தே ட்ரம்ப் இந்த தடை உத்தரவை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த நபர் அமெரிக்கா சுற்றுலா விசாவை மீறி தங்கியிருந்தார் என்றும் அவரது வேலை அனுமதி காலாவதியாக இருந்தது என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை மார்ச் மாதத்தில் ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் பல நாடுகள் மீது பயண தடைகள் திட்டமிடப்படுவதாக தகவல்கள் வெளியானது. ட்ரம்ப் மீண்டும் கடுமையான குடிவரவு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தன் 2வது ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளார். இது அமெரிக்காவின் சர்வதேச உறவுகளிலும் பிற நாட்டு குடிமக்களுக்கு எதிரான சட்ட சிக்கல்களிலும் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நாளைய தினம் மற்றொரு செய்தி அறிக்கையூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.